ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தருணத்துக்காக தானே மகாநதி டீம் கூட 4 மாதமாக நம்ம ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இனிமேல் ஒரு கவலையும் கிடையாது. எத்தனை வெண்ணிலா வந்தாலும் பசுபதி வந்தாலும் நம்ம வீக்கா சமாளிச்சுப்பாங்க. இன்றைக்கி காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாரு, எங்கே இருக்கிற காவேரி, நான் உன்னை உடனே பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஸ்டாரில் இருக்கிறது தான் அங்கே நம்ம விஜய் வராரு. விஜய் வந்து வெண்ணிலா இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல, நம்ம ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கின்னு வழி விடுவான்னு பார்த்தா நான் இப்படிலாம் பண்ணிட்டா, அதுவும் இல்லாமல் கான்ட்ராக்ட் மேரேஜ்லாம் சொல்லி உன்னை அசிங்கப்படுத்திட்டான்னு சொல்லி கேட்குறாரு. காவேரியும் நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜ் எனக்கு அசிங்கம் தானங்க, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, விடுங்க, நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். என்னை சந்தேகப்படல இல்லை காவேரினா, நான் எப்படிங்க உன்னை சந்தேகப்பட முடியும்? நீ ரிலாக்ஸாக இரு காவேரி, நீ நானு தான், நம்ம தான் குடும்பம், வெண்ணிலாவை நான் இன்னும் 2 நாளில் அனுப்பிடுறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கும்போது நான் எப்படிங்க ரிலாக்ஸ்? இதுதான் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ணோட ஒய்ஃப் பாசத்தை வந்து இந்த இடத்துல சூப்பராக காட்டிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சரின்னு கிளம்பும் போது மழை கடிச்சு விழறா. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கின்னு ஓடுறாரு. கூட்டிக்கின்னு போயிட்டு காவேரி என்னாச்சுன்னு கேட்கும்போது மெதுவாக போங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறா. இது ரொம்ப நல்லா இருந்தது. ஹாஸ்பிட்டலில் சேர்த்து தான் டாக்டர் திட்டுறாங்க, ஒரு கன்சீவாக இருக்கிற பொண்ணு இப்படி தான் கவனிச்சுப்பீங்களா, சாப்பிடாத இருந்துக்கிறான்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம விஜய்க்கே கன்சீவ் தெரிஞ்சு உள்ளே போயிட்டு அவ்வளோ அழறாரு. எவ்வளோ ஒரு மூமெண்ட், எவ்வளோ ஒரு சந்தோஷமான மூமெண்ட்டு. இதை போய் என்கிட்ட மறைச்சிட்டியே காவேரி, இது என்கிட்ட ஏன் சொல்லாமல் மறைச்சினும் போது, விஜய் நான் இதை சொல்ல தான் உங்களுக்கு அன்றைக்கி வந்தேன், ஆனால் நீங்கள் வரலைன்ட்டு அப்புறமா சொல்லியிருக்கலாமேன்னு சொன்னதும், அப்புறம் நீங்கள் வெண்ணிலா விஷயத்தில் ரொம்ப மனக்குழப்பத்தோடு இருந்தீங்க, நானும் குழப்பத்தோடு இருந்தேன், அதனால தான் சொல்லலை. வெண்ணிலாவா காவேரியான்னு முடிவு எடுக்க நீங்கள் சுதந்திரமாக எடுக்கணும், நம்ம குழந்தை ஒரு இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன், அதுக்காக தான் சொல்லணும்னு சொல்லிட்டு சிப்போடின்னு கையை தள்ளுறாரு. அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங்கை கொட்டிருப்பாரு பாருங்க. அவ்வளோ ஒரு சோகமாக, நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் வந்து இப்போது கன்சீவான விஷயத்த முதல்ல என்கிட்ட சொல்லும் போது நீ எப்படி சொல்லியிருப்பியா, அப்படி சொல்லுன்றாரு. இங்கேயான்னு கேட்குறா. ஆமான்னு சொன்னதான் அவரோட கையை எடுத்து தான் வயிற்றுல வச்சு அவ்வளோ சந்தோஷம். இந்த இடத்துல 2 பேருமே வந்து அழகாக நடிச்சிருக்காங்க. இந்த தருணங்களுக்காக நாங்கள் வீக்கா ஃப்ரெண்ட்ஸ்லாம் எவ்வளோ காத்திருந்தோம். இனி ரொம்ப சந்தோஷம்தான் எங்கள் வீக்காவுக்காக.